Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது கீரை சாதம். இது வந்து லஞ்ச் கொடுத்து விடலாம். இதுக்கு வந்து கீரை வந்து அரைக்கீரை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இது கூட துவரம் பருப்பு ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை ஒரு கட் எடுத்து சின்னதா கட் பண்ணியிருக்கேன். 50 grams வந்து துவரம் பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம், பூண்டு வந்து 2 பல், அது வந்து குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், இதையும் சின்னதா கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும், ஜாஸ்தி வேண்டாம். 100 கிராம் சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தனியா. இதை வந்து நம்ம கீரை வந்து கடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்ல மிக்ஸ் பண்ணி செய்யணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு வந்து ஃப்ளேவருக்கு தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய். இதுக்கு கருவேப்பிலை தேவைங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லஞ்சு கொடுத்து விடுறப்போ ஆல்ரெடி கீரையே வந்து க்ரீனாக இருக்கிறதுனால தெரியாது, அதை வந்து கீழே போட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சிம்மில் வச்சாச்சு. இதுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பருப்பில் வந்து மஞ்சத்தூள் போடுறதுனால நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கொஞ்சமாக தான் பருப்பு இருக்குது, தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இதுக்கு வந்து சாம்பார் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் தூளோட வாசம் இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பிஞ்சு தலை, அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும், அதாவது டேஸ்ட்டே இருக்காது. கீரை வாங்கினா நம்ம உடனே செஞ்சிடணும். இது நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், நல்லா வேகட்டும். அதுக்கு சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. அதாவது கீரை வந்து இலையாக இருக்குங்காட்டி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துருச்சு. இதுக்கு வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உப்பு பத்தலை. சாதம் போட்டு பிசைறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சாதம் வந்து உதிரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நார்மலாக இருந்தாலே போதும். சிம்மில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ட்ரையாக வேணால் ட்ரை கீரை சாதம் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணாமையும் கீரை சாதம் செய்யலாம். அதுவும் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும். இது வந்து மதியானம் சாப்பிட்றப்போ சீக்கிரமாக சாப்பிட்றலாம், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த பருப்பு ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இப்போ கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கீரை சாதம் ரெடி. நான் கீரை சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.